வணக்கம் நேயர்களே, சினிமா செய்திகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்காக பாலிவுட் முதல் ஹாலிவுட் வரை சினிமா பற்றிய செய்திகளையும் பல சுவையான தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பொன்னர் சங்கர் மம்பட்டியான் படங்களை தொடர்ந்து பிரசாந்த் நடித்து வரும் படம் தாங்க சாகசம். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வர இப்படத்தில் இடம்பெற இருக்கும் ஸ்பெஷல் டான்ஸ் ஒன்றுக்கு பிரசாந்துடன் பாலிவுட்டின் பிரபல ஹீரோயின் நர்கிஸ் பக்ரி நடனமாட இருக்கிறாராம். பொன்னர் சங்கர் மம்பட்டியான் படங்களை தொடர்ந்து பிரசாந்த் நடித்து வரும் படம் சாகசம். இப்படத்தின் படப்பிடிப்பு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய வெளிநாடுகளில் நடைபெற இருக்கிறது. மலையாளத்தில் பல வெற்றி படங்களை இயக்கிய மேஜர் ரவியிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த அருண்ராஜ் வர்மா இயக்கும் படத்தில் வேலை தேடும் இளைஞராக நடிக்கிறார் பிரசாந்த். இப்படத்தில் இடம்பெறவிருக்கும் ஸ்பெஷல் டான்ஸ் ஒன்றில் பிரசாந்துடன் பாலிவுட்டின் பிரபல ஹீரோயின் நர்கிஸ் பக்ரி நடனமாட இருக்கிறார். நர்கிஸ் பக்ரி நடிக்கும் முதல் தமிழ் படம் சாகசம் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியாணி படத்தை அடுத்து நடிகர் கார்த்தி மெட்ராஸ் என்ற புதிய படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக கேட்ரினா என்ற புதுமுகம் நடித்துள்ளார். இதையடுத்து கார்த்தி இன்னொரு புதிய படத்தில் நடிக்க இதில் கார்த்திக்கு ஜோடியாக லக்ஷ்மி மேனன் நடிக்கிறாராம். பிரியாணி படத்தை அடுத்து கார்த்தி மெட்ராஸ் என்ற புதிய படத்தில் நடித்திருக்கிறார். அட்டகத்தி ரஞ்சித் டைரக்ட் செய்துள்ள இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக கேட்ரினா என்ற புதுமுகம் நடிக்கிறார். படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைந்தது. இப்போது டப்பிங் மற்றும் பின்னணி இசை சேர்ப்பு வேலைகள் நடைபெறுகின்றன. இதையடுத்து கார்த்தி இன்னொரு புதிய படத்தில் நடிக்கிறார். இந்த படத்துக்கு கொம்பன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இதில் கார்த்தி ஜோடியாக லக்ஷ்மி மேனன் நடிக்கிறார். குட்டி புலி படத்தை இயக்கிய முத்தையா டைரக்ட் செய்ய ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் ராஜா தயாரிக்க உள்ளாராம். விஸ்வரூபம் படத்தில் நடித்த பூஜா குமார் அதைத் தொடர்ந்து மீண்டும் கமலுடன் விஸ்வரூபம் 2ஆம் பாகத்திலும் உத்தம வில்லன் படங்களிலும் நடித்து வருகிறார். ஆனால் முதல் படத்தில் பாசிட்டிவ் ரோலில் பூஜாவை நடிக்க வைத்த கமல் இந்த இரு படங்களிலும் அவரை பக்கா வில்லி கேரக்டரில் மாற்றிவிட்டாராம். விஸ்வரூபம் படத்தில் நடித்த பூஜா குமார் அதைத் தொடர்ந்து மீண்டும் கமலுடன் விஸ்வரூபம் 2 உத்தம வில்லன் படங்களிலும் நடித்து வருகிறார். ஆனால் முதல் படத்தில் பாசிட்டிவ் ரோலில் பூஜாவை நடிக்க வைத்த கமல் இந்த இரு படங்களிலும் அவரை பக்கா வில்லியான கேரக்டரில் மாற்றியுள்ளாராம். விஸ்வரூபம் 2 படத்தில் பூஜாவின் வில்லி நடிப்பு கமலுக்கு திருப்தியை கொடுக்கவே உத்தம வில்லன் படத்தில் அவரை மனதில் வைத்து ஒரு அதிரடி வில்லி கதாபாத்திரத்தை உருவாக்கிவிட்டாராம். இந்த படத்தில் ஒரு காட்சியில் கமலுக்கும் பூஜாவுக்கும் பயங்கரமான சண்டை காட்சியும் உள்ளதாம். இதில் அபாரமாக நடித்து படக்குழுவினரின் பாராட்டை பெற்றுள்ளாராம் பூஜா. பரத் நந்திதா ஜோடியாக நடித்து வரும் 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி படம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த படத்தை பற்றி பரத் சமீபத்தில் கூறும்போது, நானும் நந்திதாவும் அந்யோன்யமான கணவன் மனைவியாக நடித்திருக்கிறோம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று கூறினாராம். அடிப்போடி வாயாடி வங்க கடலில் வீடு கட்டாதே, தாலி கட்டிட்டா போயிடுமா கிளாமரு, நாடி நின்னுட்டா நீயும் நான் சைபரு, ஏண்டி என்ன நீ எலறைய மாத்தி போடாதே, அடிப்போடி வாயாடி வங்க கடலில் வீடு கட்டாதே. பரத் நந்திதா ஜோடியாக நடித்து வரும் 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி இப்படம் பற்றி பரத் சமீபத்தில் கூறும்போது, இது என் 25வது படம்.
என்னுடைய 25வது படம் நல்ல படமாக அமைய வேண்டும் என்ற பயம் எனக்கு இருந்தது. 5ஆம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி கதையை கேட்டதுமே நம்பிக்கை வந்தது. காமெடிக்கு முக்கியத்துவம் உள்ள கதை, முழு கதையும் என் மீது வருகிறது. முதல் நாள் படப்பிடிப்பிலேயே சாதகமான உணர்வு ஏற்பட்டது. படத்தில் நானும் நந்திதாவும் அந்நியோன்யமான கணவன் மனைவியாக நடித்து இருக்கிறோம். எங்கள் ஜோடி பொருத்தம் நன்றாகவே அமைந்திருக்கிறது. சித்த வைத்தியம் சம்பந்தப்பட்ட கதை என்பதால் டைரக்டர் LG ரவிச்சந்திரன் நிறைய ஆராய்ச்சி செய்து இந்த படத்தின் கதையை உருவாக்கி இருக்கிறார் என்று கூறினாராம். ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கும் இயக்குனர் தாங்க வசந்தபாலன். இப்போ காவிய தலைவன் படத்திற்காக இவர் தேர்ந்தெடுத்திருப்பது பாரம்பரியமிக்க தெருக்கூத்து கலையதாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிச்சிடுச்சாம். இதனால ஆடியோ வெளியீட்டு தேதியையும் ரிலீஸ் தேதியையும் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்களாம். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. படத்திற்கு படம் வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கும் இயக்குனர் வசந்தபாலன் இந்த முறை காவிய தலைவன் படத்திற்காக தேர்ந்தெடுத்திருப்பது பாரம்பரியமிக்க தெருக்கூத்து கலையை சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடப்பது போல் உருவாகி வரும் இப்படத்தில் சித்தார்த், பிருத்திவிராஜ், வேதிகா, நாசர் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். இப்படத்திற்காக இசைப்புயல் AR ரஹ்மான் 20 அற்புதமான பாடல்களை உருவாக்கி இருக்கிறாராம். தற்போது இப்படத்தின் கடைசி நாள் படப்பிடிப்பில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்றை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டுள்ளாராம் சித்தார்த். தற்போது படப்பிடிப்பு வேலைகள் அனைத்தும் முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இதனால் படத்தின் ஆடியோ வெளியீடு ரிலீஸ் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் அறிவிக்க உள்ளார்களாம். பல படங்களில் குணச்சித்திர நடிப்பால் கவர்ந்தவர் நடிகர் ஜெயபிரகாஷ். இவரது இரு மகன்களான நிரஞ்சன் ஜெயபிரகாஷ், துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் ஐவராட்டம் என்ற படம் மூலம் சினிமாவில் நடிகர்களாக கால் பதித்துள்ளார்களாம். சுபசெந்தில் பிக்சர்ஸ் என்ற புதிய பட நிறுவனம் தயாரிக்கும் ஐவராட்டம் என்ற படத்தின் மூலம் நடிகர் ஜெயபிரகாஷின் மகன்கள் நிரஞ்சன் ஜெயபிரகாஷ், துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் இருவரும் நடிகர்களாக அறிமுகமாகிறார்கள். இவர்களுடன் முக்கிய வேடத்தில் ஜெயபிரகாஷும் நடிக்கிறார். மிதுன் மாணிக்கம் இயக்கி வரும் இந்த படம் கால்பந்தாட்டத்தை மையமாக வைத்தும் காதல் சென்டிமெண்ட் கொண்டும் வெளிவர உள்ளதாம். ரொமான்டிக் கலந்த காமெடி படமாக ஜெய் ஸ்வாதி நடிப்பில் உருவாகி உள்ள படம் தாங்க வடகரி. இப்படத்தின் ஹைலைட்டான விஷயம் சன்னி லியோன் நடிச்சிருப்பது தாங்க. ரசிகர்கள் எப்பொழுது இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்படம் வருகிற ஜூன் 19ஆம் தேதி உலகம் முழுக்க வெளியாக உள்ளதாம். Sunny on my lips, it's sunny on my hips, it's sunny on my lips, it's sunny. It's sunny in the day and it's sunny in the night, it's sunny all the way, say sunny.
ஜெய் ஸ்வாதி நடிப்பில் உருவாகி உள்ள படம் வடகரி. இப்படத்தை வெங்கட் பிரபுவின் உதவியாளர் சரவணராஜன் இயக்கியுள்ளார். ரொமான்டிக் காமெடி படமாக உருவாகி உள்ள இப்படத்தில் முதல் முறையாக பாலிவுட் கவர்ச்சி நடிகை சன்னி லியோன் தமிழில் அடியெடுத்து வைத்துள்ளார். சமீபத்தில் சென்சாருக்கு சென்ற இப்படத்திற்கு யூ சர்டிபிகேட் கொடுத்தும் படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் மீகா என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் இப்படத்தை வருகிற ஜூன் 19ஆம் தேதி உலகம் முழுக்க வெளியிட முடிவு செய்துள்ளது. சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எடுக்காத, கட் பண்ணு, சொன்னா கேளு. ஹலோ 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 ஹலோ. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் இந்த போன் தான். The number you have dialed has been changed. The new number is... இன்னும் சினிமா பற்றிய பல சுவையான செய்திகளை தெரிந்து கொள்ள காத்திருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.